வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய டவுட்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒருத்தங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இப்போ தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சேலரியும் 15K தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போலேருந்தே வந்து சேவ் பண்ணால் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வந்து ஃப்யூச்சரில் அக்யூமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. ஸோ அந்த 15Kல பேரண்ட்ஸ்க்கு 5,000 சென்ட் பண்ணிடுறாரு. அவரோட ஃபுட்டுக்கும் ரெண்ட்டுக்குமே வந்து ஒரு 5,000 போயிடுது. பெட்ரோலுக்கு ஒரு 2,000 ரூபாய் செலவழிக்கிறதா சொல்கிறாரு. இது போக என்டர்டைன்மெண்ட்க்கு மூவிஸ் போகிறது அதுன்னு ஒரு 1,000. இதெல்லாம் போக 2,000 என்னால் மந்த்லி சேமிக்க முடியும். அப்படி சேமிக்கிறேன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் 1,00,000 ரூபாய் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் எப்படி பிளான் பண்ணலாம் சார்? இது ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக. அதாவது ஒரு கேரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் அலோகேட் பண்ணுறேன்னு சொல்கிறதே ஒரு நல்ல சந்தோஷமான விஷயந்தான். அதுலேயும் அம்மா அப்பாவுக்கு 5,000 ரூபா கொடுக்குறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இவரை பொறுத்தளவு இவர் 2,000 ரூபான்னு சொல்லி இவர் ஒதுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லேருந்து 2,200 ரூபா சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10% நான் கூட சொல்கிறேன். 2,200 சேமித்தாருன்னா அடுத்த 3 வருஷத்தில் இவர் 1,00,000 ரூபா கொண்டு போயிடலாம். ஸோ இவருக்கு 1,00,000 ரூபாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஒன்று. இவருக்கே இந்த வருஷம் சம்பளத்தை வச்சு 15,000 வச்சு இவர் 2,000 ரூபா சொல்கிறாரு. ஒருவேளை இவர் ஸ்டெப்அப் பண்ணுறாரு, அடுத்த வருஷம் 15,000 ரூபா சம்பளத்தில் ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கூடுதுன்னு வச்சுக்குவோம். இந்த 1,000 ரூபா 2,000 ரூபாயே அவர் சேமிக்க ஆரம்பித்தார் அப்படின்னாலே 3 வருஷத்துக்கு முன்னாடியே கூட அவர் 1 லேக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இவர் இப்போ ஒரு லாங் டேர்மில் சேவ் பண்ணாருன்னா பிரமிக்கத்தக்க லெவலில் இவர் கண்டிப்பாக இவரோட சேவிங்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்தில் 1 லேக் இவர் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன அந்த 2,200 ரூபாவை இவர் எப்படிலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்லை, 2,200 ரூபாயே பெரிய லெவலில் ஒன்றும் பிரிக்க வேண்டாம். இவர் ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்டார் அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லேயோ இல்லைன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுலேயோ இவர் முதல்ல உள்ளே வரட்டும். ஒரு 2-3 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின பிறகு அதுக்கு அடுத்து உள்ள ஹையர் ரிஸ்க் ஃபண்டு போனால் இவருக்கு வந்து ஐடியலாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு 3 வருஷத்தில் 1,00,000 ரூபாய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அந்த ஒரு லம்ப் அமௌண்ட்டை சேர்க்கறது தான் கஷ்டம், அப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவர் ஃபஸ்ட்டு 1 லேக் சேர்த்துட்டார் அப்படின்னா அப்புறம் அதை எப்படிலாம் அவர் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 2,000 ரூபாயவே நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, இவர் வந்து மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த 2,000 ரூபாயவே இவர் தொடர்ந்து அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு சேர்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இவர் கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபா சேர்த்துருக்கலாம். எப்போது 30 வருஷம் இதே 2,000 ரூபா எந்த மாற்றமும் இல்லாமல். ஒருவேளை 28 வருஷம் சேர்த்தாருன்னா 1,00,00,000 ரூபா அச்சீவ் பண்ணிடுவார். 25 வருஷம் சேர்த்தாருன்னா 64,00,000 ரூபா அச்சீவ் பண்ணுவார். 20 வருஷம் சேர்த்தாருன்னா 34,00,000 ரூபா அச்சீவ் பண்ணுவார். ஸோ இதை பொறுத்தளவு ஆவரேஜாக 6 to 7 இயர்ஸ் வந்து நம்மளோட பணம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு 15% நம்ம போட்டோம் அப்படின்னா 6 to 7 இயர்ஸில் அது வந்து ரெட்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இவர் தொடர்ந்து இந்த ரூபாயை டிசிப்ளின்டாக சேர்த்துட்டு வந்தாருனாலே இவர் வந்து ஹி கேன் பி எ crorepati in another 20-25 இயர்ஸ். இப்போ வந்து இந்த 2,200 ரூபாய் அப்படிங்கிறத இவர் தொடர்ந்து எஸ்ஐபியாக போடலாமா, இல்லைனா மாதம் இவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வேறு மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை அவர் சூஸ் பண்ணலாமா? அதாவது பேசிக்கலாக ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2,000 ரூபாயை ஸ்டாக்ஸில் அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாருன்னா தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் ஆனால் இந்த மினிமல் அமௌண்ட்டில் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கான விகிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அவருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி. வேற இதே 2,000 ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கே வந்து ஒரு ஸ்டாக் பக்கெட்டு ஒரு 40லேருந்து 60 ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உள்ள பக்கெட்லேயே அவரோட பணம் இன்வெஸ்ட் ஆகுது. அதனால டைரக்ட் ஈக்விட்டியோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது இவருக்கு சால சிறந்தது. ப்ளஸ் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் இந்த ஏற்ற இறக்கங்களை பற்றி பெரிய லெவலில் பயப்படணும்னு இல்லை, தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இவர் கேட்டிருக்கிறத பார்க்கும்போது இவர் இப்போ தான் பிகினராக இருக்கார், ஒரு நார்மலான சம்பளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் என்னென்ன ஃபினான்ஷியல் மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது? இப்போ ஆஸ் யூ ரைட்லி ஆஸ்கட், ஃபினான்ஷியல் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த குயிக் மணி மேக்கிங்கில் இவர் போய் மாட்டக்கூடாது. ஏன்னா இன்றைக்குள்ள இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இதில் நம்ம படம் பார்க்கும்போது டிவியில் இல்லை மொபைலில் வரக்கூடிய ஒரு கேம் பற்றின விழிப்புணர்வு நிறைய வந்துட்டுருக்கு, நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள இதில் நான் வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணேன், 50 லட்சம் ஏர்ன் பண்ணேன், 5 லட்சம் ஏர்ன் பண்ணேன்ற மாதிரி உள்ள
ட்ராப்ஸில் இவர் போய் விழுந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்டாக்ஸை பற்றி அதே மாதிரி நிறைய ஆன்லைன் ஸ்டாக்ஸுக்கான டிப்ஸ் வருது. நீங்கள் எங்களுக்கு 99 ரூபா கட்டுங்க, உங்களுக்கான டெய்லி டிப்ஸு தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வருது. அது செபியும் கடுமையாக வந்து அதை எதிர்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி விட்டில் பூச்சிகள் மாதிரி உள்ள விளம்பரத்துக்கு நம்ம இரையாயிடக்கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது, யாராவது பொன்சி ஸ்கீம்ஸு நிறைய இந்த மாதிரி பிரமிடில், பாட்டம் ஆஃப் பிரமிடில் இருக்கக்கூடிய பீப்புளை இந்த பொன்சி ஸ்கீம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 500 ரூபா மட்டும் போடுங்க, 5 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி பொன்சி ஸ்கீம்ஸை நிறைய ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ராப்ஸ்லேயும் இவர் வந்து போய் விழுந்துடாமல் கான்ஷியஸாக ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இவர் தாராளமாக அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து செய்யலாம். இப்போ இவரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது இவரோட செலவெல்லாம் போக ஒரு 2000 ரூபாய் இவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் இவர் மேண்டேட்ரியாக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இவர் பண்ணணும், ஆனால் இப்போ இன்னும் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கிட்டாருன்னா நல்லது. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தளவு இவரோட 15,000 ரூபா இன்கமுக்கு, அதாவது லோ லெவல் இன்கமுக்கு 25 லட்சம் ரூபா கவரேஜ் வந்து கொடுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ப்ரீமியம் வந்து ஒரு 9,000 12,000 ரூபாய்க்குள்ளே வரும். இவரோட ஏஜை வச்சு கணக்கு பார்த்தோன்னா ஒரு 9,000 12,000 ரூபா கிட்ட வரும். இந்த 12,000 ரூபாயை இவர் ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து சேமிச்சிட்ருக்காருன்ற பட்சத்தில் 2வது வருஷத்துலேருந்து இதுலேருந்து விட்ரா பண்ணி கூட அந்த 12,000 ரூபாயை ரெகுலராக கட்டுற மாதிரி பண்ணாருன்னா இவர் ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். அப்புறமா சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இதே எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணாருன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஸாக இருக்கக்கூடியது டேர்ம் இன்சூரன்ஸு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு அக்குமுலேஷன், அதாவது பணம் சேர்த்தல் அப்படின்றதே ஃபினான்ஷியல் ட்ரையாங்கிளில் சொல்கிறாங்க. இவரை பொறுத்தளவு சம்பளம் விகிதம் கம்மியாக இருந்தாலும் இவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தரதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப். ஏன்னா இவருக்கு 15,000 ரூபாங்கும்போது ஐதர் அவர் கேஷாவோ இல்லைன்னா வவுச்சராகவோ தான் பெரிய லெவலில் வாங்குவாங்க. இல்லை டைரக்ட் டெபிட் ஆனால் கூட இவருக்கு அந்த சேலரிக்கான பிரேக்கப் இருக்காது. இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரி பீப்புளுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸு இப்போது கொடுத்துட்ருக்காங்க. அதை இவர் எடுத்துக்கிட்டாருன்னு அவருக்கு சால சிறந்தது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். எல்லார் ஃபேமிலிலையும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்து ஃபிசிக்கல் கோல்டையும் தாண்டி டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல்ல ஃபிசிக்கல் கோல்டை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியுமா சார்? ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது ஆஸ் யூ ரைட்லி செட், இந்தியாவில் கோல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகள் வச்சுருக்கிற தங்கத்தை விட இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய தங்கத்தோட அளவு அதிகமாக இருக்குது. அது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நாட்டில் படையெடுப்பு நடந்ததே வந்து இந்த மாதிரி தங்கம் வச்சிட்ருக்கிறதுனால தான் படையெடுப்புகளே நடந்ததுங்கிறத வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. இது ஒரு பக்கம். நம்ம நாட்டு பெண்களுக்கு தங்கம் அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு ஈஸி மணியை ஆரம்பத்துலேருந்தே பெற்றவங்க முன்னாடியும் சொல்லி கொடுத்தாங்க, இப்போவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இனிமேலும் அதை தான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த தங்கத்தை அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் சேமித்து வச்சிட்ருக்காங்க. இப்போ இன்றைக்கி லெவலில் அதுக்கு வேறு வேறு வழிகள் மூலமாக நம்ம வாங்குகிறோம். அது ஒரு அக்ஷய திருதியோ இல்லை ஒரு நல்ல நாள்னோ ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. இப்போது ஆஃப் லேட்டு அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வாங்கக்கூடிய தங்கத்தில் அந்த இது இருக்குது இல்லையா, ஜிஎஸ்டி வரி ஒரு பக்கம் இருக்குது. கோல்டு காயினாக நான் வாங்கினாலும் 3%லேருந்து 5% வரைக்கும் ஜிஎஸ்டி வரிகள் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. நகையாக நான் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு வரி, ஜிஎஸ்டி வரி தனியாக இருக்குது. அதை நான் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதுக்கு வேறு 2% எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது இல்லாமல் கூலி சேதாரம் இருக்குது. இவ்வளத்தையும் தாண்டி நான் ஒரு 10 கிராம் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் கோல்டாக, அதாவது ஐதர் இடிஎஃப் மூலமாகவோ இல்லைன்னா கோல்டு ஃபண்டு மூலமாகவோ நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இந்த செலவுகள் கம்மியாகிடுது.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வேணாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சார்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஐதர் கோல்டு காயினாக ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னு அவங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறாங்கன்னா, முன்னாடி சாவரின் கோல்டு பாண்டு இருந்தது, இப்போ சாவரின் கோல்டு பாண்டு இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அவைலபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று ETF, இன்னொன்று வந்து கோல்டு ஃபண்ட்ஸு. ETF பொறுத்தளவு பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா டிமேட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருக்கிறவங்க தான் அதை வாங்க முடியும். டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு இல்லாதவங்க, எனக்கு வந்து ஆன்லைனுக்கான அந்த ப்ரொஃபிஷியன்சி இல்லை, என்னால் ட்ரேடிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கோல்டு ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோல்டு ETF பொறுத்தளவு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை பொறுத்தளவு டிமேட்டில் நம்ம வாங்குகிறோன்னா மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம், ஃப்ராக்ஷனாகவும் வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ, கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் என்ன இருக்கோ அதில் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். கோல்டு ஃபண்டை பொறுத்தளவு நம்ம வாங்குகிறோன்னா நமக்காக மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி அதே கோல்டை அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அது நம்மளுக்கு யூனிட்ஸாக கிடைக்கும். அதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த கோல்டு ETF ஆகட்டும் இல்லை கோல்டு ஃபண்ட் ஆகட்டும், ரெண்டுமே டைரெக்டாக ஃபிசிக்கல் கோல்டை தான் அவங்க வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை வந்து யூனிட்டாக வச்சுக்கிறாங்க அவங்க பேசிக்கலாக. இதில் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏற்ற இறக்கங்கள் டைரெக்டாக கோல்டு மார்க்கெட்டில் புல்லியனில் என்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். இதில் ஃபண்ட் மேனேஜரோட வேலை கிடையாது. டைரெக்டாக ETF-லேயும் ஃபண்டுலேயும் இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ETF பொறுத்தளவு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் எக்ஸ்பென்சஸ்ஸு. கோல்டு ஃபண்டை பொறுத்தளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப மீகராக தான் இருக்குது. தங்கம் விலை வந்து ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹைக்லாம் போகுது. ஸோ இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நம்ம டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். இப்போ சமீபத்தில் 7063 ரூபா வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் 7200 வரைக்கும் இப்போ திரும்பவும் ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கோல்டு ETF-லேயும் சரி கோல்டு ஃபண்டுலேயும் சரி நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். இது டவுன் த லைன் இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு இவங்க விற்கிறாங்கன்னா அன்றைக்கி விலை 8500 9000 இருக்குங்கிற பட்சத்தில் அந்த விலைக்கு அவங்க அன்றைக்கே நம்ம விற்றுக்கலாம். இதை பொறுத்தளவு T+1 டே, இன்றைக்கி நாள் விற்றாங்கன்னா மறுநாள் வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த பணம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. பொதுவாகவே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது ரொம்ப நிறைய வாங்காதீங்க, ஒரு 15-20% வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம்? இதில் ஃபிசிக்கல் கோல்டுக்கு தான் அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம டிவியில் நிறைய பேப்பர்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம், இந்த மாதிரி கொலைகள் வந்து இதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிஜிட்டல் கோல்டை பொறுத்தளவு நம்ம பேப்பராக கூட வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. அது வெறும் மொபைல் ஃபோனில் அது வெறும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. அதுக்கு ஸ்டோரேஜுக்கான காசும் கிடையாது. இதே டிஜிட்டல் கோல்டை எப்படி நம்ம ஃபிசிக்கல் கோல்டை நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணுறோமோ, இப்போ எனக்கு ஒரு நகை வேணும் அப்படின்னா நான் வந்து நகையை போய் ஒரு அடகு கடையில் நான் எப்படி போய் பிளட்ஜ் பண்ணுறேனோ இல்லை ஒரு பேங்க்கில் போய் பிளட்ஜ் பண்ணுறேனோ, அதே மாதிரி நான் டிஜிட்டலாக இருக்கக்கூடிய கோல்டையும் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் இப்போ நிறைய முன் வந்துருச்சு. ஸோ எங்கிட்ட என்ன ஹோல்டிங் இருக்கோ அதில் நான் தாராளமாக லோன் வந்து எடுத்துக்கலாம். சாவரின் கோல்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. இப்போதைக்கு அனௌன்ஸும் பண்ணலை. ஆனால் பிரைமரி மார்க்கெட்டில் அதை டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறவங்க அதை வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதோட பழையசோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். இன்றைக்குள்ள ப்ரைஸை விட அன்றைக்குள்ளது கம்மியாக தான் இருந்திருக்கும். கோயிங் ஃபார்வேர்டு இப்போ போன வருஷம் தான் நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் கோயிங் ஃபார்வேர்டு 8000 9000 அது போகும்பொழுது அது அவங்களுக்கு லாபமாக இருக்கும். நம்பர் 1. அடுத்தது அந்த 2.5% ஹாஃபலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணி இயர்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு வேறு தர்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷனாக இருக்கும். நம்பர் 2. நம்பர் 3 வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வந்துடுது. அதனால் அந்த மாதிரி சாவரின் கோல்டு பாண்டை யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிமேட் வச்சுருந்தோம்னா தாராளமாக அதை வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு காயினும் இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. நகைச்சீட்டு போட்டுலாம் கூட கோல்டு காயின்ஸ் வாங்குறாங்க. ஸோ கோல்டு காயினாக வாங்கி சேர்க்கறது ஒரு நல்ல ஆப்ஷனா? கோல்டு காயினாக வாங்குறது நல்ல ஆப்ஷன் தான். அதாவது ஆர்னமெண்ட்டுன்னு சொல்லி நம்ம பண்ணும்போது தான் அந்த கூலி சேதாரம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வருது. இதுக்கு வந்து வேஸ்டேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
அதனால் டைரெக்டாக கோல்டு வாங்குறதுக்கு நகையாக வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு காயின் வாங்குறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சேஃப்டி மெஷர் ஒன்று மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள குழந்தைங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரெண்டு மாறுது. எங்கள் அம்மா போட்ட நகை வேறு, என் பொண்ணு போடுற நகை வேறு, என் பேத்தி போடுற நகை வேறு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் மாறும்போது டிசைன்ஸ் மாறுது. ஒவ்வொரு தடவை நம்ம அழிக்கும் போது அதுக்கான கூலி சேதாரம் நம்ம கொடுக்க வேண்டியதாக வந்துடுது. அதுக்கு பதிலாக கோல்டு காயினாக நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா எப்போ தேவையோ நம்ம இப்போ தாராளமாக நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.